ஏற்படும் அப்படிங்கிறத இன்னைக்கு நாம பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி போனுடைய மெயின் ஃபங்க்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மூமெண்ட் சார். ஓகே, மூமெண்ட்ஸ்க்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கான் சார். ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கன்ஸ், நம்மளுடைய வைட்டல் ஆர்கன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, நம்மளுடைய பிரெயின், ஹார்ட், லங்ஸ், இது எல்லாத்தையுமே ப்ரொடக்ட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரிங்களா? நம்ம பயோமெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெயினா 2 ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் போன்ல இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ரொவைட் ரிஜிட் ஸ்கெலட்டல் ஃப்ரேம்வொர்க். நம்ம உடம்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருவத்தை கொடுக்கறதுக்காகவும் ப்ளஸ் நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த போன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி மூமெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு லிவர் பிரின்சிபல்ஸ்க்காக ஒரு லிவராக ஆக்ட் பண்ணி நம்ம மசில்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ஃபோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எதுதான் யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த போன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் ஆகுது. அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைனில் கொடுத்துருப்பேன். போன் ஃபுல்ஃபில்ஸ் 2 இம்பார்ட்டன்ட் மெக்கானிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ். ஒன்று ஃபர்ஸ்ட் என்னன்னா it provide a rigid skeletal framework that supports and protect other body tissues, and it forms a system of rigid levers that can be moved by forces from the attaching muscles. இப்போ நம்ம போன்ல இருந்து மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிகமெண்ட் அட்டாச் ஆயிருக்குமா, மசில்ஸ் அட்டாச் ஆயிருக்குமா? நம்ம மசில் சிஸ்டத்தில் படிப்போம். போனோட லிகமெண்ட் ஜாயிண்டா இருக்குமா, மசில்ஸ் ஜாயிண்டா இருக்குமா? எனி ஐடியா? லிகமெண்ட் தான் சார். லிகமெண்ட் ஜாயிண்டா இருக்கும். லிகமெண்ட்டுக்கு அப்புறம் தான் மசில்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாயின்ஸ் ஆயிருக்கும். சரிங்களா? இந்த இப்போ மசில்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த மீட் பண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே. அது இல்லாம இன்னொரு மெயின் ஃபங்க்ஷன் ஒன்று போன்ல நடக்குது, தெரியுமா? என்னன்னு தெரியுமா? நம்மளோட ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஆர்பிசி ப்ரொடக்ஷனா சார்? ஆர்பிசி இல்ல, டபிள்யூபிசி, ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் சொல்லுவோம். நம்ம வெள்ளை அணுக்கள்னு சொல்லுவோம். அது எங்க உற்பத்தி ஆகுது தெரியுமா? போன் மேரோன்னு சொல்லுவோம். போன் மேரோன்னு சொல்லி ஒன்று சொல்லுவோம். அதாவது எலும்பு மச்சைன்னு ஒன்று சொல்லுவோம். அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளை அணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆகுது. சரிங்களா? அதாவது ஒரு குருத்தெலும்புன்னு சொல்லுவோம் தமிழ்ல. அங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த டபிள்யூபிசி வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க ஃபார்ம் ஆகுது. ஓகே. இப்போ போன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன காம்போசிஷன், என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். பொதுவாக நம்ம போன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? கால்சியம் தானே சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. கால்சியம் கார்பனேட்டும் கால்சியம் பாஸ்பேட்டும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் போனோட வெயிட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 to 70% வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. சரிங்களா? அது இல்லாம கலோஜன், அப்புறம் வாட்டர், இது எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா போன்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருடைய இதுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். அவங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரியும் மாறுபடும். ஒரு நல்ல ஹெல்த்தி போனா இருந்தது அப்படின்னா, ஒரு நல்ல அடல்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கால்சியம் கார்பனேட், கால்சியம் பாஸ்பேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா 60 to 70% வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். இந்த கால்சியம் கார்பனேட்டும் இந்த கால்சியம் பாஸ்பேட்டும் என்ன செய்யுது அப்படின்னா நம்ம போனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டிப்னஸ் கொடுக்குது. ஸ்டிப்னஸ்னா என்ன? ஸ்டிப்னஸ்னா என்ன? அதாவது போன் வந்து ஸ்ட்ரென்த் நம்ம சொல்லலாம். போன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டஸ் நாட் பெண்ட் ஈஸிலி. கொஞ்சம் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு ப்ரெஷ், நம்ம ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னு நம்ம மேல அழுத்ததுப்போ அந்த போன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வளையாம கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டிப்னஸ் சொல்லுவோம். அதாவது கால்சியம் கார்பனேட்டும் கால்சியம் பாஸ்பேட்டும் இந்த 2 மினரலும் சேர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம போன்ல 60 to 70% இருக்கு. இது மெயினான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா போனை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த்தியாகவும் ஒரு ஸ்டிப்னஸாகவும் இருக்க வைக்குது. ஸ்டிப்னஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்துச்சு அப்படின்னா போன் வந்து உடையாம கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மினரல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ் ஆகுது. அது இல்லாம வேற என்னென்ன இருக்கு அப்படின்னா மெக்னீசியம் இருக்கு, சோடியம் இருக்கு, புளோரைட் இருக்கு. இது எல்லாம் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னா கார்பனேட்டும் கால்சியம் பாஸ்பேட் வந்து பாத்தீங்கன்னா போனுக்கு ஸ்ட்ராங் கொடுக்குது. மற்ற அந்த மெக்னீசியம், சோடியம், புளோரைட் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட போனோட growth and development, போன் வளர்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மினரல்ஸ் எல்லாமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. என்னென்ன மினரல்ஸ்? மெக்னீசியம், சோடியம், புளோரைட். சரிங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம
மேக்ரோ நியூட்ரிஷன்ல வருமா, மைக்ரோ நியூட்ரிஷன் வருமா? மெக்னீசியம், சோடியம், குளோரைட், கால்சியம் எல்லாமே மைக்ரோ மைக்ரோ நியூட்ரிஷன்ல வரும். சரிங்களா? மேக்ரோ நியூட்ரிஷன் வந்து கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன் இது எல்லாமே மேக்ரோ நியூட்ரிஷன் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கால்சியம் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோ நியூட்ரிஷன்ல வரும். நம்ம அது படிக்கிறப்போ கொஞ்சம் நம்ம எலாபரேட்டா நம்ம படிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் போன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் என்ன? ரெண்டு ஃபங்க்ஷன் தான். ஒன்று ரிஜிட் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, அப்புறம் நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூமெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லிவர் பிரின்சிபல்ஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது போன் வந்து யூஸ் ஆகுது. இந்த போன்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன காம்போசிஷன் இருக்கு அப்படின்னா மேஜர் காம்போசிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கால்சியம் கார்பனேட், கால்சியம் பாஸ்பேட், அது இல்லாம காலோஜன் அண்ட் வாட்டர், இந்த இது எல்லாமே இருக்கு. இதுல இந்த மினரல்ஸ் கால்சியம் கார்பனேட்டும் கால்சியம் பாஸ்பேட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 60 to 70% இருக்கு. இது என்ன செய்யுது அப்படின்னா நம்மளுடைய போனை வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தியா ஸ்ட்ராங்கா வைக்கிறதுக்கு இந்த கால்சியம் கார்பனேட்டும் கால்சியம் பாஸ்பேட்டும் யூஸ் ஆகுது. அது இல்லாம அதர் மினரல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெக்னீசியம், சோடியம், குளோரைடு எல்லாமே இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய போனுடைய growth அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மினரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி கலோஜன் அப்படிங்கிற ஒரு மினரல் பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த கலோஜன் அப்படிங்கிற அந்த மினரல் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபிளெக்சிபிலிட்டி, போனுடைய ஃபிளெக்சிபிலிட்டிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அந்த மினரல். சரிங்களா? ஓகே, அதான் கொடுத்துருக்கும் பாருங்க. கலோசின் இஸ் a protein that provide bone with flexibility and contribute to it is a tensile strength. Tensile strengthனால என்னதுதான் நமக்கு ஸ்ட்ரெச்சபிள் ஸ்ட்ரென்த் தான். எலாஸ்டிசிட்டி ஸ்ட்ரென்த்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதை தாங்க டென்சில் ஸ்ட்ரென்த்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து டைப்ஸ் ஆஃப் போன். என்னென்ன டைப் ஆஃப் போன்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். மொத்தம் நமக்கு டைப் ஆஃப் போன்ஸ் இருக்கு டோட்டலா ஹியூமன் ஒரு நல்ல ஒரு முழு வளர்ச்சி அடைந்த ஒரு அடல்ட்டுக்கு எத்தனை டைப் ஆஃப் போன்ஸ் இருக்கு? 206 போன்ஸ் இருக்கு. அதுல நமக்கு 2 டைப் ஆஃப் போன் இருக்கு. என்னென்ன? ஒண்ணு ஆக்சியல் ஸ்கெலட்டன், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டன். இப்போ ஆக்சியல் ஸ்கெலட்டன்ல நமக்கு மொத்தம் எத்தனை போன் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 80 சார். ஆக்சுவல் 18 சார். அப்பெண்டிகுலர் 126. அப்பெண்டிகுலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 120. மொத்தம் 206 போன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் அடல்ட் ஹியூமன் பாடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா 206 போன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. போன் வந்து பாத்தீங்கன்னா முழு வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா எந்த வயசுல வந்து பாத்தீங்கன்னா அடையும்? ஏதாவது ஒரு ஐடியா? இன்னொரு வருஷத்துல படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடலாம். நம்மளுடைய போனுடைய 20 க்ரோத் சார். வந்து பாத்தீங்கன்னா 20 நேர் வந்துட்டீங்க. சரிங்களா? ஓகே, கீழே வரும், அது என்னன்னு சொல்றேன். சரிங்களா? ஓகே, இப்போ ஆக்சியல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 80 போன்ஸும், அப்பெண்டிகுலர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 120 போன்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. இந்த ஆக்சியல் ஸ்கெலட்டன்ல என்னென்ன ஜாயின்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னா அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஸ்கல்லு, வெர்டிபிரே, ஸ்டெர்னம், ரிப்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சியல் ஸ்கெலட்டன்ல இருக்கு. இந்த ஆக்சியல் ஸ்கெலட்டன் வந்து மெயினா என்ன பண்ணுது? நம்மளுடைய மூமெண்ட்ஸ்க்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா மெயின் வந்து நம்மளுடைய வைட்டல் ஆர்கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சியல் ஸ்கெலட்டன் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது இல்லாம ஒரு சில மசில்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுல அட்டாச்மெண்ட் ஆகிறதுக்கு, அது இன்சர்ஷன் ஆகிறதுக்கும் இந்த ஆக்சியல் ஸ்கெலட்டன் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது நம்ம அனாட்டமி பிசியாலஜி படிக்கிறப்போ இந்த எலாபரேட்டா நம்ம படிக்கலாம். உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ஸ்கெலட்டல் சிஸ்டம் கொடுத்துருக்கேன். நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறப்ப இது த்ரூ பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்னென்ன போன் அப்படிங்கிறது எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நம்ம மசில் சிஸ்டம் படிக்கிறப்போ எங்க ஆர்ஜின் ஆகுது, எங்க இன்சர்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம போன் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால இந்த போன்ஸை பத்தி நீங்க பிரிச்சு வச்சுக்கோங்க. ஆக்சியல் ஸ்கெலட்டன்ல 80 போன் இருக்கா, அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்பர் பிரகாரம் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நானும் உங்களுக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன். சரிங்களா? ஓகே, இப்போ என்னென்ன டைப் ஆஃப் போன்ஸ் இருக்கு? சரிங்களா? இப்போ போனுடைய ஷேப்பு, சைஸை பொறுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிக்கிறாங்க. இப்போ ஷார்ட் போன்ஸ் அப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா எதுல இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய கையிலே உள்ள கை இருக்கு பார்த்தீங்களா, கார்பல் அண்ட் டார்சல்ஸ். இதுல இருக்கக்கூடிய போனை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஷார்ட் போன்ஸ்னு சொல்லுவோம். இது மெயினா என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய ஜாயின்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா 2 ஜாயின் வந்து பாத்தீங்கன்னா மூவ் பண்றப்போ அது சப்போர்ட் பண்றது, அது கிளைடிங், அந்த மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி, கொஞ்சம் கிளைடிங்கா இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷார்ட் போன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ் ஆகுது. என்னென்ன அப்படின்னா கார்பல் அண்ட் டார்சல் போன்ஸ். அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா
நமக்கு எக்ஸ்டர்னலா ஏதாவது ஒரு ஷாக் ஏதோ ஒரு வருது அப்படின்னா அந்த ஷாக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்சர்வ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட் போன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ் ஆகுது. சரிங்களா? ஓகே. அடுத்து பிளாட்ஃபார்ம்ஸ் என்னென்ன அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்கேப்புலா, ஸ்டெர்னம், பெட்டலா அப்படி இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம்ஸ். அது சம் ஆஃப் த போன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டல் போன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம்ஸ் கீழே தான் வரும். இது மெயினான பணி என்ன அப்படின்னா மேக்சிமம் நம்மளுடைய ஆர்கன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆர்கன்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் மசிலும் அந்த லெகமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச் ஆகிறதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. அதாவது பிளாட்ஃபார்ம்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசில்ஸ் லிகமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அட்டாச் ஆகிருக்கும். சரிங்களா? அது என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ்? ஸ்கேப்புலா, ஸ்டெர்னம், ரிப்ஸ், பெட்டலா எங்க இருக்கு சார் நம்ம ஜாயின்ஸ்ல? நீல நீ சார். கேப் சார். சார் நீ கேப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா பெட்டலா அப்படின்னு சொல்லி நாம சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. அடுத்து irregular போன்ஸ். நம்ம ஸ்பைனல் கார்ட்ல இருக்கு பார்த்தீங்களா, வெர்டிபிரே, அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா irregular போன்ஸ். சரிங்களா? இதுங்க என்ன சொல்லியிருக்கோம்னா irregular bones have different shapes to fulfill special function in human body. For example, the vertebrae provide a bony protective tunnel for spinal cord. இந்த வெர்டிபிரேக்குள்ளதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் ஆகும். சரிங்களா? ஓகே. இதுல மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேக் மசில்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுல அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னா இந்த வெர்டிபிரேல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்டாச் ஆயிருக்கும். அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிளேன்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த 3 பிளேன் சொன்ன பாத்தீங்கன்னா அந்த பிளேன் 3 பிளேன்ஸ் அந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த irregular போன்ஸ் தான். லைக் நம்மளுடைய என்ன சொல்றது வெர்டிபிரே, அப்புறம் சாக்ரம், காக்கஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அப்பர் பாடி பார்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த irregular போன்ஸ் தான். சரிங்களா? ஓகே. அடுத்து லாங் போன்ஸ். லாங் போன்ஸ் எது சொல்லுங்க பார்க்கலாம். ஃபீமர் சார். சார் ஃபீமர். டிபியா, ஃபிபுலா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் போன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீமர். ஃபீமர் தான். சரிங்களா? கொடுத்துருப்பாரு. இது மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மூவ்மெண்ட்ஸ்க்கு, நம்ம நார்மல் மூவ்மெண்ட்ஸ், வாக்கிங், ஜாக்கிங், அப்புறம் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லாங் போன்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் இது நம்ம லோகோமோஷனுக்காக மேக்சிமம் மூவ் பண்ணக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய போன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா லாங் போன்ஸ் தான். இப்போ நம்ம பிசிக்கல் எஜுகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைன் மூவ்மெண்ட் ஆக்டிவிட்டியா, கிராஃப்ட் மூவ்மெண்ட் ஆக்டிவிட்டி ரெண்டுமே இருக்குல்ல சார்? ஃபைன் மூவ்மெண்ட் இருக்கு, கிராஸ் கிராஸ் மோட்டார் சார். கிராஸ் மோட்டார் இருக்குல்ல சார்? லார்ஜ் The மசில்லாம் most கிராஸ் mostly Grass use தான் பண்றது sir, grass தான். கிராஸ் மோட்டார். மோஸ்ட்லி வந்து கிராஸ் மோட்டார் தான். சரிங்களா? இந்த மாதிரி இந்த கிராஸ் மோட்டார் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுல நடக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் லாங் போன்ஸ் தான் நடக்கும். நம்ம சின்ன சின்ன ஃபைனல் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன போன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல நடக்கக்கூடிய நம்ம கார்பல் போன்ஸ், டார்சல் போன்ஸ், இது எல்லாமே நம்ம என்ன சின்ன 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 மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே அதுல நடக்கக்கூடியதான். சரிங்களா? ஓகே. லாங் போன்ஸ் ஃபார்ம் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் தி அப்பெண்டிகுலர் skeleton. சரிங்களா? தே கன்சிஸ்ட் ஆஃப் தி லாங் roughly cylindrical shaft. அதாவது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இப்போ நான் கர்சர் மூவ் பண்றது உங்களுக்கு தெரியுதுல்ல? எஸ் சார். சார் ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க. ஓகே. இப்போ இந்த நான் இப்போ இந்த டயாபைசிஸ் சொல்றாங்க பார்த்தீங்களா, சரிங்களா? இந்த டயாபைசிஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் நம்மளுடைய போனுடைய வளர்ச்சி எல்லாம் இந்த இதுக்குள்ள தான் மேக்சிமம் நடக்கும். சரிங்களா? ஓகே. இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சரி நான் மூவ்மெண்ட் பண்றது தெரியல, டயாபைசிஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா, தெரியுதா? நான் கர்சர் மூவ் பண்றது தெரியுதா? தெரியுது சார். இந்த டயாபைசிஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆஸ்டோகிளாஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய போன் செல்களுடைய வளர்ச்சியும் அதை வந்து ஆஸ்டோகிளாஸ்ட்னு சொல்லுவாங்க. பழைய செல்கள் இறந்து போறதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்டோகிளாஸ்ட்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டயாபைசிஸ் அப்படிங்கிற இந்த பார்ட்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நடக்கும். அதான் கொடுத்துருக்கு பாருங்க.
லாங் அரௌண்ட்லி இம்பிக்கல் சாஃப்ட் இந்த சாஃப்ட் இந்த பாடி ஆஃப் தி போன் சொல்லுவாங்க. அதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டயாபேசிஸ் சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த எண்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த எண்டு இந்த கார்டிலேஜ் எண்டு சரிங்களா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போனுடைய என்ன சொல்றது வெற்றிகளான வளர்ச்சிக்கு இந்த முழு வளர்ச்சிக்கு என்ன சொல்றது மேல் நோக்கி வளரும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பகுதி இந்த இந்த எபிபேசிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா போனுடைய இந்த வளர்ச்சி இருக்கும். நம்மளுடைய லாங்கிடியூடல் growth எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எபிபேசிஸ்ல தான் நடக்கக்கூடியது சரிங்களா. நம்மளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் growth வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டயாபேசிஸ்ல நடக்கும். இதான் கொடுத்துருக்கோம் பாருங்க. இது பல்பென்ஸ் நோன் அஸ் காண்டிலைட்ஸ். இந்த காண்டிலைட்ஸ் சொல்ல பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம இன்னும் சொல்லுவோம் எபிபேசியல் டிஸ்டிங் கூட நம்ம சொல்லுவாங்க சரிங்களா. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ச்சியாக ஃபர்ஸ்ட் என்ன ஒரு குருத்தல் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வளர்ச்சியாக என்ன ஆகும் ஒன்னோட ஒன்றா ஃப்ரீஸ் ஆகி வந்து பாத்தீங்க அப்படின்னா போன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாங்கிடியூடுலாம் வந்து கொஞ்சம் டைட்டா வந்து வளரும் சரிங்களா. இந்த லாங் போன் adapting cells and weight for specific biomechanical function. The tibia and the femur are larger massive to support the weight of the body. நம்ம டோட்டல் பாடி வச்ச தாங்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீமர் டிபியா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டோட்டல் வெயிட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா தாங்கக்கூடியது. அதே மாதிரி நம்ம அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டில இருக்கு பாத்தீங்கன்னா ஃபீமரஸ் ரேடியஸ் ஆல்னர், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஃபைன் மூவ்மெண்ட் ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபீமரஸ் ரேடியஸ் ஆல்னர்ல நடக்கும் சரிங்களா. இன்னும் லாங் போன்ஸ்னா கிளாவிக்கல் நம்ம காலர் போன் சொல்றோம் பார்த்தீங்களா, அது ஃபிபுலா, மெட்டாகார்பல், மெட்டாகார்பல், பலாங்கஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாங் போன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒன் டைப் ஆஃப் போன்ஸ் தான் சரிங்களா. போனோடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லாங்கிடியூடினல் க்ரோத். லாங்கிடியூடினல் க்ரோத் அப்படின்னா ஹரிசான்ல வளரக்கூடியது சரிங்க. இது எங்க நடக்கும் அப்படின்னா எபிஃபைஸ் ஆர் எபிஃபைசல் பிளேட்னு சொல்லி அந்த இடத்துல நடக்கும். அது எங்க இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நடக்கக்கூடியதுதான் longitudinal growth சரிங்களா. The epiphyses are cartilaginous discs found near the end of the long bone. The epiphyses வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்கும் அப்படின்னா போனோட எண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கார்டிலேஜ் டைப் ஒரு குருத்தலமா இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் போன் தான் சரிங்களா. இந்த டயாபைசிஸ்ன்றது வந்து பாடி ஆஃப் தி போன் சரிங்களா. ஈச் எபிபைசஸ் கண்டினியூலி ப்ரொடியூஸ் நியூ போன் செல். அதாவது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த டயாபைசிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கேன். ஒரு போனுடைய புதிய செல்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டயாபைசிக் அப்படிங்கிற இந்த இடத்துல நடந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. அதாங்க கொடுத்துருக்கேன். During shortly following adolescence, the plate disappear and the bone features terminating longitudinal. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைந்து இந்த போன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எபிபைஸ் பண்ண மாட்டீங்களா, அது வந்து என்ன கார்டிலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது முழு வந்து போனா மாறிடும். ஒரு போனோட ஒன்னா ஒரு ஃபியூஸ் ஆகிக்கும். ஃபியூஸ் என்னன்னா ஒரு 2-3 ஜாயின்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒன்னா சேர்ந்து ஒரே போனா மாறும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபியூஸ் ஆகி ஒரு முழு வளர்ச்சி இருந்த போனா மாறும் சரிங்களா. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா 18 வயசுலயும் ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 வயசு வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வளர்ச்சி லாங்கிடியூடல் வளர்ச்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். இப்போ சர்க்கம்ஃபரன்ஷியல் growth அதாவது போனுடைய டென்சிட்டி வந்து எங்க நடக்கணும் அப்படின்னா அந்த பெரியோஸ்டியம் அப்படிங்கிற பாடி ஆஃப் தி போன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எபிபைஸ் டயாபைசிஸ்ல அந்த பெரியோஸ்டியம் இருக்கு பார்த்தீங்களா, இங்க நடக்கக்கூடியது. அதாவது இந்த வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் வளர்ச்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா போனுடைய டென்சிட்டி அதோட அடர்த்திய கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா வளரக்கூடியது, கொஞ்சம் சர்க்கம்ஃபரன்ஸ் growth வளரக்கூடிய அந்த இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த பெரியோஸ்டியம் அப்படிங்கிற பார்ட்ல இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொன்ன ஆஸ்ட்ரோபிளாஸ்ட் அந்த ஆஸ்ட்ரோபிளாஸ்ட்னு சொல்லி 2 டெர்மினாலஜி சொன்னேன். ஆஸ்ட்ரோபிளாஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா புதுசா போன் செல்கள் புது போன் செல்கள் வளரக்கூடியதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ரோபிளாஸ்ட்னு சொல்லுவோம். ஏற்கனவே இந்த பழைய போன் செல்கள் அழிகிறத வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ரோபிளாஸ்ட் அப்படிங்கிற டெர்மினாலஜில நம்ம சொல்லுவோம் சரிங்களா. அடுத்து போன் ஹைப்பர்ட்ரோஃபி அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய என்ன சொல்றது போனுடைய மாஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதோடைய சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா போன் ஹைப்பர்ட்ரோஃபி அப்படின்னு சொல்லி நாம சொல்லுவோம். அப்புறம் இன்னொன்று வந்து ஆஸ்ட்ரோபோரோசிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. ஆஸ்ட்ரோபோரோசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய எலும்புடைய தேய்மானத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆஸ்ட்ரோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லி நாம சொல்லுவோம். கொடுத்துருக்க பாருங்க. இது மோஸ்ட்லி யாருக்கு நடக்கும் அப்படின்னா வயசானவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வரக்கூடிய அந்த டிஃபெக்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா
ஆஸ்ட்ரோபோரோசிஸ்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரோபோரோசிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அவங்களோட மெனோபஸ் ஸ்டேஜ் எல்லாமே உங்களுக்கு க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த எலும்பு தேய்மானம் இந்த மாதிரியான டிசீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். அதே மாதிரி இன்னொரு டெர்மினாலஜி ஒரு நோய் ஒன்று இருக்கு. ஆஸ்ட்ரோபீனியா அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய போனோட இந்த டென்சிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அந்த டென்சிட்டி வந்து குறைஞ்சி போனுடைய என்ன சொல்லுங்க டென்சில் ஸ்ட்ரென்த்னு சொல்ல பார்த்தீங்களா, அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இந்த வளையம் தன்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்படின்னா என்ன ஆகும், போன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷரை வந்து தாங்கக்கூடிய தன்மை இருக்காது. ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகும். அந்த கண்டிஷன் அப்படின்னா ஆஸ்ட்ரோபீனியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஆஸ்ட்ரோபீனியா அப்படின்னா ரெடியூஸ் போன் மாஸ் without the presence of a fracture but often progress to osteoporosis. A condition in which bone mineral mass and strength are severely compromised that daily activities can cause bone pain and fracture. இந்த ஆஸ்ட்ரோபீனியா அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய போனுடைய மினரல் எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியானுச்சு அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு ஆட்டோமேட்டிக்கா போன் ஸ்ட்ரென்த் இருக்காது. கொஞ்சம் நமக்கு ஈஸியா அது ஃப்ராக்சர் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஆஸ்ட்ரோபோரோசிஸ் அப்படின்னா என்ன, இது ஒரு டிஸ்ஆர்டர். இது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய போன் மாசும் ஸ்ட்ரென்த்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குறைஞ்சு போகும். இதனால நமக்கு என்ன ஆகும், ஃப்ராக்சர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். அதே மாதிரி தான் ஆஸ்ட்ரோபீனியா அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய போன் மினரல் டென்சிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அந்த பவுலக் மாதிரி ஒன்று சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஸ்ட்ரோபீனியா தான் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஸ்கர்வி அப்படின்னு ஒரு ஸ்கர்வியில் சார் வந்து ஒரு ஒன்று வரும். பார்த்து என்னன்னு சொல்லுவேன். சரிங்களா? ஓகே. Rickets, sir. Rickets. ரிக்கெட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரோபீனியாவுடைய குறைபாடுகள்லாம் வரக்கூடியதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிக்கெட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இதோடைய மினரல் டென்சிட்டி எல்லாமே வந்து போனோட டென்சிட்டி எல்லாமே கம்மியா இருக்கு. இந்த ஆஸ்ட்ரோபீனியா தான் மெயின் ரீசன். என்ன ரீசன் அப்படின்னா இந்த இடத்துல மினரல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி. இப்போ என்னென்ன காமன் போன் ஃப்ராக்சர்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த க்ரீன் ஸ்டிக் ஃப்ராக்சர்னு சொல்லுவாங்க. இந்த க்ரீன் ஸ்டிக் ஃப்ராக்சர் மோஸ்ட்லி யாருக்கு நடக்கும் தெரியுமா, நம்ம சின்ன குழந்தைங்க இருக்காங்க சரிங்களா, அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த ஃப்ராக்சர் தான் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா க்ரீன் ஸ்டிக் ஃப்ராக்சர்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த க்ரீன் ஸ்டிக் ஃப்ராக்சர் வந்து பாத்தீங்கன்னா போன் வந்து முழுசா உடையாது. சரிங்களா? எப்படி இருந்தா ஒரு கான்வெக்ஸ். கான்வெக்ஸ்னா என்ன, கான்கேவ்னா என்ன? கான்வெக்ஸ்னா குழியா குவியா? கான்வெக்ஸ்னா குழியாடி சார். கான்வெக்ஸ்னா குழியாடி சார். குழியாடின்னு சொல்ல மாட்டீங்களா? இது நம்ம அந்த போன்ல அந்த குழியா இருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த ஃப்ராக்சர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா க்ரீன் ஸ்டிக் ஃப்ராக்சர்னு சொல்லி நம்ம சொல்லுவாங்க. இது மேக்சிமம் நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த ஃப்ராக்சர் தான். போன் வந்து முழுசா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, உடையாது. அந்த கான்வெக்ஸ் அந்த பார்ட் சர்ஃபேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம போன் பெண்ட் ஆகக்கூடிய அந்த இடத்த வந்து பார்த்தீங்களா, அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஃப்ராக்சர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா க்ரீன் ஸ்டிக் ஃப்ராக்சர்னு சொல்லி நாம சொல்லுவோம். அப்புறம் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ட்விஸ்டட் ஃப்ராக்சர்னு ஒன்று இருக்கு. இது என்ன அப்படின்னா நம்ம கேர்லைன் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஃப்ராக்சர். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லென்த்தியா நம்ம ஹரிசான்ல வரக்கூடிய அந்த ஃப்ராக்சர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்விஸ்டட் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லி நாம சொல்லுவோம். இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா போனை வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பிரேக் ஆயிருக்காது, அது இன்கம்ப்ளீட்டா ஒரு கேர்லைன் ஃப்ராக்சர்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ராக்சர் தான் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்விஸ்டட் ஃப்ராக்சர்னு சொல்லி நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா போன் வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுசாவே உடஞ்சிடும். சரிங்களா? அது டிரான்ஸ்ஃபர் ஃப்ராக்சர் அதே மாதிரி தான். போன் வந்து ரெண்டு எண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தனியா உடஞ்சி போகும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஹரிசாண்டலா இருக்காம வெர்டிகலா இந்த போன் வந்து பாத்தீங்கன்னா அப்பர் அண்ட் லோவர் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பிரேக் ஆகக்கூடிய அந்த ஃப்ராக்சருக்கு தான் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஃப்ராக்சர்னு சொல்லி நாம சொல்லணும். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ளிக் ஃப்ராக்சர்னு ஒன்று இருக்கு. இது என்னன்னா டயகனலா போன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ராக்சர் ஆகக்கூடியதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ளிக் ஃப்ராக்சர்னு சொல்லி நாம சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்பைரல் ஃப்ராக்சர்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் நம்ம ஆப்ளிக் ஃப்ராக்சர் மாதிரி தான். இது நம்ம ட்விஸ்டிங் மூவ்மெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போன் ஃப்ராக்சர் ஆகும் பார்த்தீங்களா, அந்த ஃப்ராக்சர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பைரல் ஃப்ராக்சர் சொல்லி நம்ம சொல்லுவோம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா நம்ம போனோட காம்போசிஷன்ல, அப்புறம் அதோட க்ரோத்ல, டெவலப்மெண்ட்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?
நோ சார். கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க.